என்னது இந்த கடையில பீஃபோட நல்லியை எடுத்து தோசைக்கு மேல போட்டு கொடுக்குறாங்களா? ஆமாங்க, நம்ம எப்ப பார்த்தாலும் வெளியிலேயே சாப்பிட்டு இருக்கோம். இன்னைக்காச்சும் ஒழுங்கா வீட்டுக்கு போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாநகர் சைடு நடந்து வந்துட்டு இருக்கப்ப அங்க பார்த்தா யாரோ டொக்கு டொக்குன்னு ஏதோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு அண்ணன் தோசைக்கு மேல ஏதோ தட்டிட்டு இருக்காரு. நம்ம சும்மா இருந்தாலும் இந்த ரோட்டு கடைக்காரங்க சும்மா விட மாட்டாங்களே. என்ன மேட்டர்னு கேட்போம், கிட்ட போயிட்டு என்ன மேட்டர் எதுன்னு கேட்டா இது நல்லி தோசைப்பா அப்படின்றாரு. என்னது நல்லி தோசை, எனக்கு ஒன்று போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னோன்னா மாவை எடுத்து தோசை ஊத்த ஆரம்பிச்சிட்டாரு. தோசையை ஊத்தி அதுக்கப்புறம் அவர் வச்சிருந்த அந்த பீஃப் குழம்புல இருந்து ஒரு பெரிய சைஸ் பீஃப் நல்லி எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த நல்லியை எடுத்து தோசை மேல தட்டினாரு பாருங்க. உள்ள இருந்த எல்லா கொழுப்பும் தோசை மேல வந்து விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த நல்லியை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு முட்டையும் உடைச்சு அந்த தோசை மேல ஊத்தி அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெப்பர் போட்டுலாம் தூவி அவர் வச்சிருந்த நிறைய மசாலா எல்லாம் தோசைக்கு மேல போட்டுட்டு தோசை நல்லா முருள வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து பிளேட்ல வச்சுட்டு அந்த தோசைக்கு மேல ஒரு கரண்டி தவா கரையும் வச்சு இதுக்கு மேல நிறைய பீஃப் குழம்பையும் ஊத்தி இந்தாப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொடுத்தாரு. சூட்டோட சூடா தோசையை பிச்சு பீஃபையும் கொஞ்சம் எடுத்து குழம்பு கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தா பாருங்க, டேஸ்ட் எப்பா வேற லெவல்ல இருக்கு. ரோட்டு கடை தாயா. என்ன ஒண்ணு ரேட்டு மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா விக்கிறாரு. இந்த ஒரு தோசையோட ரேட்டு 180 ரூபாயா. நீங்க நல்லி தோசை சாப்பிட்றீங்களான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க.